எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சர்க்கிள். புதுசாக இருக்கா? ஆமாம், புதுசு தான். வாங்க பார்க்கலாம். இறைவன் திருக்குரானில் 2வது அத்தியாயம் 177வது வசனத்தில் சொல்கிறான், நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது அல்ல, மாறாக அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும், மேலும் அல்லாஹ் மீது உள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிபோக்கருக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கும் வழங்குவதும், மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல். வாக்குறுதி நிறைவேற்றுபவர், வறுமை துன்பங்களில் சத்தியம் அசத்தியம் நடக்கும் போராட்டத்தில் பொறுமையாக நிலைத்து இருப்பவர், இவர்கள்தான் புண்ணியவான், உண்மையாளர், இரையச்சமுடையவர் அப்படின்னு திருமறை குரானில் இறைவன் சொல்கிறான். சரி, இப்போ இதை வச்சு மணி சர்க்கிளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புதுசாக இருக்குல்ல? ஆமாம், அல் குரான், திருமறை குரான் தான் நமக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய புதையல், மிகப்பெரிய அற்புதம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே திருமறை குரான்லேருந்தே நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி மணி சர்க்கிளை எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த விஷயத்தில் ஒரு 8 வகையான விஷயத்தை பார்க்க போகிறோம். 8 இதையும் எப்படி அந்த பணம்ங்கிறத சுழற்சியாக வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்களேன், ஜக்காத்து கொடுத்து வர்றது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜக்காத்தை பற்றி உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்த பிறகு அந்த பொருளாதாரத்துலேருந்து ஒரு 2% நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்குது. இதில் நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்போ நம்மளுடைய அந்த பொருளாதாரத்தில் 2% நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதைத்தான் ஜக்காத்துன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இந்த ஜக்காத்துக்கு முன்னாடி இறைவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், தொழுகையை நாட்டக்கூடியவர்கள். ஸோ தொழுகையை நிலைநாட்டணும். சிந்திச்சு பாருங்கள், ஜக்காத் அப்படிங்கிறது பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம். தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய மெடிடேஷன், நம்மளுடைய மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தொழுகை அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று உங்களுடைய பர்சனல், நீங்கள் 5 வேளை தொழுகிறீங்க இல்லையா, மெடிடேஷன் அது. இன்னொன்று அஃபீஷியல், உங்களுடைய தொழில், உங்களுடைய ப்ரொஃபஷன். ஸோ அதையுமே தொழுகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த தொழுகையானது உங்களுடைய ப்ரொஃபஷன், நீங்கள் செய்யக்கூடிய தொழில். அப்போது நீங்கள் நல்ல முறையில் தொழுகை செய்தீங்க அப்படின்னா, தொழில் செய்தீர்கள் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு கணிசமான அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறீங்க, அடிமைகளை மீட்புவதற்கு வழங்கணும். ஸோ இப்படி இருந்து வாங்க. ஏன்னா குரானில் இறைவன் சொன்னதை நம்ம பிரித்து இப்போ பார்க்க போகிறோம். அப்போ 3வது அடிமைகளை மீட்கிறது. ஸோ எனக்கு பொருளாதாரம் பெருசாக கிடைச்சாதான் ஜக்காத்து கொடுக்க முடியும். அது பெருசாக எனக்கு கிடைக்கணும்னா நான் தெளிவான உழைப்பு போடணும். அந்த உழைப்பு போட்டு எனக்கு வரக்கூடிய அந்த ஜக்காத்தை நான் யாருக்கு கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அடிமைகளை மீட்பதுக்கு கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி லைஃப்பில் என்ன பண்ணுறோம், என்னுடைய ஜக்காத்து பணத்தை நான் ஒரு குமருக்கு கொடுத்து அதுக்கு நகையை நான் வாங்கி போடுறேன், குமர் கல்யாணத்தை நடத்துகிறேன், இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். அல்லது யாருக்காவது ஜாக்கெட் எடுத்து தரேன், சேலைகள் எடுத்து தரேன், இந்த மாதிரி ஒரு சொற்பமான விஷயங்களை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா வரக்கூடியவங்களுக்கு, அந்த மிஷ்கின்களுக்கோ எதுக்கோ அந்த அந்த அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டை சில்லறையாக நம்ம கொடுத்துட்றோம். இதுதான் நடக்குது. ஆனால் கொஞ்சம் மணி சர்க்கிளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜக்காத்தை தெளிவாக கொடுப்பீங்க. இப்போ வாங்க, இப்போ இந்த ஜக்காத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம், அடிமைகளை மீட்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். என்ன அடிமைகளை மீட்கிறது? அடிமைகள்லாம் முதல்ல என்ன?
இதனுடைய டெஃபினேஷனை நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட இருந்தே கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்கள் எல்லாமே தன்னுடைய அடிமைன்னு. அப்போ அடிமைன்னு சொல்லிட்டு அடிமைகளை அல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணுறான்? நம்மளை எதுவும் மட்டமாக மோசமாக நடத்துகிறானா? இல்லையே. நம்ம சுதந்திரமாக தான் இருக்கோம். ஆனாலும் நம்ம அல்லாஹ்க்கு அடிமை. எப்படி? அல்லாஹ் சொல்கிற வேலைகளை நம்ம செய்கிறதுனால. அப்போது நம்ம அடிமைகள் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது. நீங்கள் நல்லா படித்து பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயி. இல்லை நீங்கள் அந்தளவுக்கு படிக்கலை, அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேபர். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகள் வேணால் மாறுபடும், ஆனால் உங்களுக்கான நிலைப்பாடு என்னமோ ஒன்று தான். அவங்களும் வேலை பார்த்துட்டு கூலி வாங்குவாங்க, நீங்களும் வேலை பார்த்துட்டு கூலி தான் வாங்குவீங்க. வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கூலி வாங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கும் சேலரி. ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி உள்ள காலத்தில் நம்ம ஆண்கள் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிறதுக்கு அவங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் யாருக்காக? வேறு ஒரு முதலாளிக்காக. அப்போ இந்த இடத்துல வேற ஒருத்தர் சொன்ன வேலையை இவங்க செய்கிறாங்கல்ல, அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு இவங்க அடிமையாக தானே இருக்காங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத்தானது அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவங்களுடைய தொழிலை வளர்ச்சிப்படுத்துறதுக்காக இருந்துச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி காலத்தில் நம்ம வந்து லோன் எடுக்கணும், அது ப்ராப்பராக கட்டணும், அது முடியாது, கொடுக்க மாட்டான், கடன் சுத்தமாக கிடைக்கிறதில்ல, பொருளாதாரம் எதுவுமே இல்லை. அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த ஆஃபீஸ்லையே தான் ஒர்க் பண்ண முடியும், அதை விட்டுட்டு என்னால் வெளியே வர முடியாது. ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னா என்னாகும்? அவங்க அந்த அடிமைத்தளத்துலேருந்து வெளியே வருவாங்க. அப்படின்னா அவங்க எம்ப்ளாயியாக இருக்காங்கல்ல, வேலைக்காரவங்களாக இருக்காங்கல்ல, அங்கேருந்து வெளியே வந்து சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் வைப்பாங்க. அப்போது நம்ம இளைஞர்கள் வந்து முதல்ல யோசிக்கணும், புரிஞ்சுக்கிடணும். எனக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா அதை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ், ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆர்வம் சிலருக்கு இருக்குது, பலருக்கு வந்து வரக்கூடிய எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்குன்னு நான் செலவழிக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் இருக்குது. ஸோ அதை நம்ம தான் சிந்தித்து யார் சரியான முறையில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜக்காத்தானது கண்டிப்பாக அடிமைத்தளத்தில் உள்ளவங்களை மீட்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சிந்திச்சு பாருங்கள் கொஞ்சம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 51% மேலே வாரத்துக்கு 49 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இது அஃபிஷியலாக நமக்கு காமிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு போக ஒரு மினிமம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. சரியா? இதை தாண்டி அவங்க ஓடி அடிஷ்னல் ஓடிஸ்லாம் இருக்கும். ஓவர் டைம் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அமௌண்ட்டு. சில கம்பெனியில் அப்படிலாம் கிடையாது. உன் வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் இருந்து தான் இது பண்ணணும். அஃபிஷியல் ஒர்க்கிங் ஹவர் 10 மணி நேரம்னாலும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் கூட நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வரணும். பத்தாததுக்கு வீட்டுக்கு வந்தாலும் இது என்ன அது என்னன்னு 1008 ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிம்மதியான லைஃபே இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட, ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம்ல, ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும். நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், கூகுளில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறீங்க. பட் உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், உங்களோட அந்த நிலைப்பாடு, உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியுதா? இல்லைல்ல. அப்போ அது அடிமைத்தனம் தானே. ஸோ நான் இதை பதிவு பண்ணியே ஆகணும். அடிமைத்தனங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது முடிஞ்சு போன விஷயம்லாம் இல்லை, இன்றைக்கும் தொடருது. பட் மாடர்னாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ பேரில் உங்களை அடிமைன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகும். அதே நீங்கள் வந்து எம்ப்ளாயி சொன்னால் ஹர்ட் ஆகாது. லேபர்னு சொன்னால் கூட ஹர்ட் ஆகும். நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், என்னைய பார்த்து லேபர் சொல்கிற. எம்ப்ளாயி சொன்னால் ஹர்ட் ஆகாது, ஹெச்ஆர்னு சொன்னால் ஹர்ட் ஆகாது, மேனேஜர்னு சொன்னால் ஹர்ட் ஆகாது, சிஇஓன்னு சொன்னால் கூட ஹர்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும்
இன்னொருத்தவங்க சம்பளம் தானே தராங்க, லாபத்தில் எதுவும் உங்களுக்கு பங்கு இல்லையே. அப்போ சிந்திச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அடிமைத்தளத்தை நீங்கள் உங்களுடைய ஜக்காத் மூலமாக தடுக்கலாம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது பெரிய ஒரு மாற்றத்தை அடையலாம். 4வது விஷயம் பாருங்கள், யாசிப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்க சொல்கிறான். அது என்ன யாசிப்பவர்கள்? அப்போது யோசிச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் ஜக்காத்து கொடுத்து ஒரு ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரவராக இருந்த ஒரு எம்ப்ளாயியாக இருந்தவரை நீங்கள் இப்போது முதலாளியாக ஆக்குறீங்க. அவருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கிறாருன்னு வைங்களேன். ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்க்குறதுக்கு பெரிய சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, கரெக்டாக? அவரே இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் ஒரு பெரிய அளவுக்கான சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் கொஞ்சமான அமௌண்ட் சம்பளம் யாருக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி ஜாபே இல்லை, எனக்கு வேறு வழியே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்கள்ல. ஒரு வேலை இருக்காது, வீடு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களை, வேலை இல்லாதவங்களை, இன்றைக்கி உள்ள சூழலில் நம்ம சிந்திக்கணும்னா வேலை இல்லாதவங்களை அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற அமௌண்ட்டில், ஏன்னா அவங்களுக்கு லாபம் கம்மியாக தான் வருது. ஸோ அதனால் இவங்கள தான் அக்வயர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை இவங்க எடுத்துப்பாங்க, ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி யாசிப்பவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள என்ன சொல்கிறது, எம்ப்ளாயி அல்லது லேபர் அப்படின்னு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் இறைவன் நாடி அவங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். பட் கீழே இருந்து ஒரு படி மேலே அவங்களால கொண்டு வர முடியும், கரெக்டாக? ஸோ இப்படி நம்ம யோசிக்கணும். 5வது பார்த்திங்கன்னா, வழிபோக்கருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வேலை இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அக்கமடேஷனையும் கொடுத்து எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு உயர்த்தினா, இப்போ இப்போ வேலை இல்லாமல் எந்த பொருளும் வாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு பணம் கிடச்சிரும் வழிபோக்கராக. இப்போ அந்த யாசிப்பவங்களுக்கு பணம் கிடைச்சதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வழிபோக்கருக்கு செலவு பண்ணுவாங்க. என்ன வழிபோக்கருக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க? ஸோ இவங்களுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடி வாங்கிக்க முடியாது, ஆனால் இன்றைக்கி அவங்களால வாங்கிக்க முடியும். ஒரு கொஞ்சம் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்தீங்கன்னா பெரிய மாலில் போய் வாங்குவீங்க. பெரிய மால் யார் நடத்துகிறா? பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சமாக தான் பணம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ரோட் சைடு இருக்கக்கூடியதில் வாங்கிப்பாங்க. ஸோ ரோட் சைடு நல்ல பொருட்களாக. ஸோ அதுதான் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அப்போ அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறவங்க இல்லை, கரெக்டாக தேவையானது வாங்கிக்கிறாங்கல்ல. ஒரு வெங்காயமோ தக்காளியோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினா ஒரு அமௌண்ட்டு, ரோட்டு கடையில் வாங்கினா ஒரு அமௌண்ட்டு. ரோட்டு கடையில் வாங்குறப்ப இதுதான் என்னால் வாங்கிக்க முடியும்னு அவங்க வாங்குவாங்க. வாங்குறதுனால அந்த ரோட்டு கடையில் ஒரு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லை? ஸோ அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வறியவர்கள் மீன்ஸ் வழிபோக்கர்கள். இப்போ இந்த வழிபோக்கர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்படி தான் எம்ப்ளாயி, எனக்கு வீடே இல்லை, வேலையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க, யாசிப்பவர்களாக இருந்தவங்க, கடைசியில் அவங்களுடைய மணி சர்க்கிள் என்ன ஆகுது, ஒரு வழிபோக்கருக்கு கொண்டு போய் கொடுக்குது. ஸோ வழிபோக்கர் அவன் யார் என்னன்னே தெரியாது, ஆனால் தேவையான பொருட்களை தேவையானவங்கக்கிட்ட வாங்கிப்பான். ஸோ இப்படி அவங்களுடைய அந்த சைக்கிள் சுழலும். 6வது விஷயம் யார் அப்படின்னா வறியவர்கள். இந்த வறியவர்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த விதமான கல்வி அறிவோ அல்லது இப்போ மற்ற எந்த ஒரு சப்போர்ட்டுமோ இல்லாத, அதே சமயத்தில் ஏதோ ஒரு ஸ்கில்லையும் வச்சுக்கிட்டு, லைக் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவங்க சின்னதாக தையல் தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே இருக்காது, ஆனால் ஏதோ வயலில் இருந்த அந்த அவங்க போட்ட அந்த பூவை எடுத்துகிட்டு தொடுத்து பூ விற்றுட்ருப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஏதோ
அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சொற்ப விஷயத்தை வச்சு ஏதோ ஒரு செயல் வந்து அவங்க செய்வாங்க, ஏதோ ஒரு வீட்டு வேலைக்காவது வருவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கிறப்ப என்னால் அதை நான் வாங்கிக்க முடியும் இல்லையா? அண்ட் இன்னொன்று இப்போ கொஞ்சம் அந்த ஒவ்வொரு தரத்தையும் நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெப்பு, இப்போ இந்த வழிபோக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, வறியவர்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட்டை வச்சு, ஸோ டெலிகேட்டாக, ஸோ இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு இவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன அந்த ஸ்கில்லை அவங்க வாங்கிக்கிறது. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஊர்லேருந்து ஒரு இதை வாங்கி எடுத்துக்கிட்டு வருவாங்க, கொண்டு வந்து வைக்கும்போது இங்கேருந்து இங்கே தூக்கிட்டு போக முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஆள் பலம் தேவை, அதுக்கு அவங்க வருவாங்க, நான் செய்கிறேன். அப்போ அதுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கூலியாக கொடுத்துட்டு போகலாம்ல. சும்மா கையேந்தி இருக்கிறவங்கள விட இப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கூலியாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வறியவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எப்படி உழைக்க ரெடியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமைனா நீங்கள் வேலை செய்யணும். ஸோ உழைக்க ரெடியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்கள் மணியை சர்க்குலேட் பண்ணணும், சரியா? அப்போ இப்படி இந்த வறியவர்களை நீங்கள் உங்களோட மணியை கொண்டு, உங்களுடைய பணத்தை கொண்டு உதவி செய்யலாம். அண்ட் 7வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனாதைகள். அனாதைகள் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க, அல்லது 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அதிகமாக இவங்க தான் வறியவர்கள் லிஸ்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த வறியவர்களுக்கு நீங்கள் ஏன்னா இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா, ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்னா, அவங்களுடைய நிலை யோசிச்சு பாருங்கள், ரொம்ப வறுமையான நிலையில் தான் இருக்கும். அப்போது அந்த ஒய்ஃபுக்கு அவங்களுடைய அந்த லைஃப்பில் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டீங்க, ஒரு எக்கனாமிக்கலாக அவங்கனால சுயமாக சம்பாதிக்க முடியுன்ற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு பிச்சையாகவோ தர்மமாகவோ போட தேவையில்லை. பட் என்ன பண்ணணும், அவங்களுடைய அந்த சர்வீஸ், அவங்களுடைய அந்த ஸ்கில்லை நீங்கள் மதித்து அதுக்கு உரிய கூலியை நீங்கள் கொடுத்தாவே போதும். அப்போ அப்படி நீங்கள் செய்யும்போதே அவங்க செழிப்படைகிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுன்னா அதுவே அந்த அனாதைகளுக்கு கொண்டு போய் செலுத்தும். அண்ட் 8வதாக உறவினர்கள். இந்த உறவினர்கள் அப்படின்னு வர்றது எதுக்கு அப்படின்னா, இந்த நான் சொன்ன அந்த 7 விஷயங்களுமே ஒரு சர்க்கிளாக வரும். அந்த 7ல் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் உங்கள் உறவினருக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் இந்த 7 நிலைப்பாடில் நீங்கள் எந்த நிலைப்பாடுங்கிறத சிந்திச்சுக்கோங்க. சிந்திச்சுட்டு இப்போ நீங்கள் அடுத்து யாருக்கு உதவணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது விஷயம் உங்கள் உறவினரை சூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு செய்கிறத விட உங்களுடைய உறவினர், இரத்த பந்தம், உங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அடுத்து உங்கள் மாமா பசங்க, அது பெரியப்பா பசங்க, இப்படி உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் பாருங்கள். இந்த கேட்டகரியில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப்புங்கிறத தாண்டி அவங்களோட நீங்கள் ஒத்துழைச்சு மணி சர்க்கிள் பண்ணுங்கள். இதைத்தான் இறைவன் உங்களுக்கு சொல்லித்தரான். ஸோ இந்த ஒரு மணி சர்க்கிளோடு சேர்த்து யார் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்களோ, ஸோ இந்த மணி, ஏன்னா எக்கனாமி பற்றி பேசும்போது கண்டிப்பாக இறைவன் சில நல்லொழுக்கத்தையும் பேசியே தீருவான். அப்படி வரும்போது பணம் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஒப்பந்தங்களையும் நீங்கள் சீராக நிறைவேற்றணும். இன்றைக்கி எத்தனை MOUs இருக்குது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக, சம்வாட் MOU அப்படி சொல்லுவோம். இன்றைக்கி எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறோம். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த இதில் கையெழுத்து வாங்குகிறாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் விற்றாலும் எதுக்குமே. அப்போ அந்த வாக்குறுதியை கரெக்டாக நிறைவேற்றுங்க. எவ்வளோ இன்பம் துன்பம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அப்போ கண்டிப்பாக சத்தியம் அசத்தியம் 2த்துக்கும் போராட்டம் நடக்கும். அப்போது பொறுமையாக நிலைச்சு இருங்க. இப்போ பொறுமைங்கிறது அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகிறது இல்லை, பொறுமைங்கிறது அந்த இடத்துல நின்று நீங்கள் போராடணும்.
ஸோ இவ்வளோ இந்த மணி சர்க்கிளுக்கு வந்து இத்தனை அவ்வளோ ஒரு பொறுமை வேணும், நின்று அந்த இடத்துல நின்று போராட. அந்த பொறுமை இருந்தால் நீங்கள் தான் புண்ணியவான், நீங்கள் தான் உண்மையாளர், நீங்கள் தான் இறையச்சமுடையவர். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு ஒரு சின்ன விஷயம், ஆனால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படி இந்த ஒரு ஆயத்தை கொண்டு நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் குர்ஆன். ஸோ இதைத்தான் நம்ம வந்து பிறருக்கு சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர். எல்லா புகழும் இறைவனுக்கே.